பெரிய பெரிய லக்ஸரி ஹோட்டல்ஸ்லாம் செஃப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம கதையோட ஹீரோ அவங்க ஃபேமிலியில் ஏற்பட்ட ஒரு ட்ராஜடி காரணமாக அந்த வேலையை விட்டு தள்ளிட்டு அவங்க அண்ணன் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு சின்ன ஃபேமிலி சாண்ட்விச் கடை ஒன்று இருக்கும். அந்த கடையை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வரான். பயங்கர பார்ஷா எலைட்டான இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோ இப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸை நடத்த போகிறான். அதுவும் ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸை நடத்துறதுங்கிறது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. இப்படி ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு பெரிய பாடுனா இன்னொரு பக்கம் ஹீரோவோட ஃபேமிலியில் ஏற்பட்ட அந்த ஒரு ஹீரோவோட அண்ணன் இறந்து போயிருந்திருப்பான். ஸோ அந்த விஷயத்த அவன் எப்படி கோப்பப் பண்றான் அப்படிங்கறதா இந்த ஒரு கதை. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. மொத்தமா 4 சீசன் இருக்கு. இந்த வீடியோல முதல் சீசனை பார்க்கலாம். இந்த வீடியோக்கு நீங்க கொடுக்குற ஆதரவை பொறுத்து நான் அடுத்தடுத்த சீசன்ஸ் போடலாமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணிக்கிறேன். எனிவேஸ் உப்பு நம்ம வீடியோ ஆஃப் பண்ணுவோம். காலங்காத்தால 6 மணிக்கே ஹீரோ ஷார்ப்பா கண் விழிக்கிறான். ஆனா சரியா தூங்கின மாதிரியே தெரியல. பயங்கர பரபரப்பா இருப்பான். எழுந்திருச்ச உடனே முதல் வேலையா மீட் டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ 90 கிலோ கேட்டிருந்திருப்பான். ஆனா அவங்க 11 கிலோ தான் கொடுத்துருந்துருப்பாங்க. ஏன் நான் 90 கேட்டனே அப்படின்னு கேட்டதுக்கு காசு 11க்கு தானே கொடுத்த, அப்ப இவ்வளவுதான் தர முடியும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா 11 மணி வாக்குல கடையை ஓபன் பண்ணியாகணும். அதுக்கு முன்னாடி மீட்டை ரெடி பண்ணணும்னா வேற வழி இல்லைன்னா அவன் நிறைய இந்த பிராண்டடான ஜீன்ஸ்லாம் வச்சிருந்திருப்பான். அதையெல்லாம் கொண்டு போயிட்டு சில பேர்கிட்ட விற்கிறது. போதாத குறைக்கு அவங்களோட சாண்ட்விச் கடையில் ஒரு கேம் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதில் காயின்ஸ்லாம் போட்டுருந்துருப்பாங்கல்ல, அந்த சில்லற காசெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்து எப்படியோ தேவையான கறியெல்லாம் வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்த கறியை கிச்சனில் வச்சு அவன் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது டீனா அப்படிங்கிற ஒரு லேடி அங்கே வேலை பார்ப்பாங்க. அண்ட் அந்த லேடி கிட்ட சாண்ட்விச்சுக்கு தேவையான அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்களா. ஸோ இப்படி இருக்கும்போது சிட்னி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இன்டர்னாக வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கா போல. ஸோ எதுக்கு புள்ள இந்த கடைக்கு நீ வந்திருக்குன்னு கேட்டா, இல்லை நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எங்கள் அப்பா அடிக்கடி இங்கே என்னை கூட்டிகிட்டு வருவார். எங்கள் அப்பாவோட ஒரு ஃபேவரட் ஸ்பாட், அதனால இதை சூஸ் பண்ணேன். ப்ளஸ் நீங்கள் கோச்சுக்கலினா நான் ஒரு விஷயம் கேட்கிட்டா, நீங்கள் பயங்கர ஃபேமஸான ஒரு செஃப் தானே, பயங்கர எலைட்டான ஹோட்டல்ஸில் வேலை பார்க்குற ஒருத்தர், உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்திருக்கேன். ஆனால் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் சாண்ட்விச் மேக் பண்ணுறேன்னு சொல்லுவான். ஸோ இப்போதைக்கு இங்கே நம்ம ஹீரோ, அப்புறம் அந்த சிட்னி அப்படிங்கிற இந்த புது இன்டர்னாக சேர்ந்த புள்ள, அதுக்கப்புறம் அந்த டீனா அப்படிங்கிற அந்த ஒரு லேடி, அடுத்தது மார்க்கஸ் அப்படின்னு சொல்லி பிரெட் மேக் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருப்பான். அதுக்கப்புறம் ரிச்சி அப்படிங்கிற இன்னொருத்தன் அந்த தாடி வச்சுட்டு ஷார்ட் ஹேர் வச்சிருந்திருக்கான்ல. ஆக்சுவலி அந்த ரிச்சி பார்த்தா நம்ம ஹீரோவோட அண்ணன் இருக்கிறான்ல, ஸோ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பான். இந்த கடையை ஆரம்பிக்கும் போது அந்த ரிச்சி கூடயே தான் இருந்திருக்கான். ஆனால் உங்கள் அண்ணன் மைக்கில் இந்த கடையை எப்படியே கொண்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீ இந்த கடையை அழிச்சுக்கிட்டு இருக்கிறடான்னு சொன்னான். கோவத்தில் ஹீரோ, அப்படி இருந்தா எங்கள் அண்ணன் இந்த கடையை என் பேரில் எழுதி வைக்கிறதுக்கு பதிலாக உன் பேரில் எழுதி வச்சிருந்துருப்பான்ல அப்படின்னு வார்த்தையை விட்டுருவானா. ரிச்சிக்கு அப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா வேலை நடக்காதுன்னு ஏற்கனவே மணி 10 ஆயிருச்சு. ஹீரோ போயிட்டு கிச்சனில் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்க அந்த ரிச்சியும் டெய்லி இப்படியே தான் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான் போல. ஸோ இப்போ கூட ஹீரோ கிட்ட மானாவரியா திட்டவனதுக்கு அப்புறம் திருப்பி ஹீரோ கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பானா. அந்த கிச்சனே ஒரு மாதிரி பயங்கர கலவரமா இருக்கும். இந்த கலவரத்தில் ஹீரோ பையன் தெரியாம அவனோட கையை கூட கட் பண்ணிக்குவான். அவன் கையில ப்ளீட் ஆகுங்கிற விஷயத்தையே மற்றவங்க சொல்லி தான் அவன் நோட்டே பண்றான். இந்த கருமை வேற வெட்டி தொலைஞ்சிருச்சுன்னா அவன் போய் கையெல்லாம் கழுவிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் ஹீரோவோட தங்கச்சி ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவ மீட் பண்றதுக்காக வந்திருப்பாளா. இந்த கடையை நீ சேல் பண்ணிட்டு கம்முன்னு இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு வேலையை கன்டினியூ பண்ணலாமேன்னு சொன்னாலும் ஹீரோ அதை கேட்குற மாதிரி இல்லை இந்த கடையை என்னால் டெவலப் பண்ண முடியும் நம்புறான். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி கிச்சனுக்குள்ள வந்த ஹீரோவுமே எல்லார்ட்டையும் ப்ராப்பராக வேலையெல்லாம் வாங்கிட்டு எப்படியோ கரெக்டான டைமுக்கு சாண்ட்விச் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்களா. 11 மணி வாக்கில் தான் அவங்க கடையே ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஏகப்பட்ட கூட்டம் வேற வந்துருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு மேலே மத்தியானம் ஆயிரும், 2 மணி ஆயிரும். ஆகையால் ஹீரோவை தவிர மற்றவங்க எல்லாருமே லஞ்ச் பிரேக்குக்காக போயிடுவாங்களா. ஹீரோ மட்டும் இங்கே உட்காந்து தனியாக கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வெளியில் நிற்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே இன்னும் எவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கிறதுன்னு சொல்லி பால்னு கத்திக்கிட்டே இருப்பாங்களா. அப்போ அந்த ரிச்சி தான் ஒரு கன்னை எடுத்து வானத்தை நோக்கி ஷூட் பண்ணிட்டு, மகனை எவனாவது கத்துனீங்கன்னா அடுத்த புல்லட் வாயில தாண்டா அப்படின்னு மிரட்டுறான். ஸோ என்னதான் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ரிச்சி இந்த இடத்துல ஒரு செயலை செஞ்சிருந்தாலுமே ஸ்டில் உள்ள வந்ததுக்கு அப்புறம் திருப்பி 2 பேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருப்பானுங்களா. ஸோ அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க, ஏன் இப்படி ஹீரோ இருக்கிற எல்லாரையும் திட்டுறான் அப்படின்னு. ஆக்சுவலி ஹீரோ அந்த ஒரு பயங்கர எலைட்டான ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான்ல, அவனுக்கு கீழேயுமே நிறைய செஃப்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் ஹீரோ நல்ல விதமாக நடந்துகிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோக்கு மேலே சில பேர் இருப்பானுங்களே, அவனுக்கு ஹீரோவோட அந்த அன்கன்வென்ஷனலான குக்கிங் ஸ்டைல் வந்து பிடிச்சிருந்திருக்காது. என்ன சொல்ல போனா அவனுக்கு ஹீரோவே பிடிக்காது போல. ஸோ அப்படியே ஒருத்தன் என்ன நம்ம ஹீரோவை திட்டிகிட்டே இருந்திருப்பான். அவன் திட்டிகிட்டே இருந்த அந்த ஒரு பிஹேவியர் தான் ஓவர் த பீரியட் ஹீரோவையே மாத்திட்டு இப்போ ஹீரோ பிரசன்ட்ல அவன் கிச்சன்ல அவனுக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாருமே பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பான். ஆனால் இதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, ஹீரோவால அவனுக்கு மேலே இருந்த அந்த செஃப்புங்களை அன்னைக்கு திட்டிருந்திருக்க முடியாது. பட் இந்த இடத்துல கதையே வேற. முதலாளியாவது கூந்தலாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் சரிக்கு சமமா திட்டுவானுங்க. அப்படியே அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. எப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சுன்னு ஹீரோவும் ரிச்சியும் ஓரமாக வந்து 2 பேரும் ஜாலியாக ஒரு சிகரெட்டை மட்டும் பிடிச்சிட்டு ஒன்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோ கடையிலேயே ஸ்டே பண்ணி கிச்சனை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறான். ஒரு அழுக்கு கூட இருக்கக்கூடாதுன்னு மொத்தமாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு
ரூம்ல போய் படுத்தவனும் எப்படி ஒரு நல்ல பிரெட்டை மேக் பண்றதுன்னு ஒரு டுட்டோரியல் பார்த்துக்கிட்டு இருப்பானா. அதை பார்த்துக்கிட்டே அவன் அப்படியே தூங்கிடுவான். ஆனா கனவுல ஹீரோ 4 அடுப்பையும் பத்த வச்சுட்டு கிச்சன்ல வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்போது அவனோட அந்த சீனியர் செஃப்லாம் அவனை திட்டி இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த விஷயங்கள்லாம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்க அந்த ப்ரெஷர்லயே ஹீரோ பெருசா குக்கிங்ல கவனம் செலுத்தாம அப்படியே அந்த இடத்தையே பத்த விடுற மாதிரி தெரியும். இது எல்லாமே வெறும் கனவு தான். அதுக்கப்புறம் அப்படியே சில நாட்கள் போயிருந்திருக்கு. ஆஸ் யூஷுவல் ஹீரோ கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த சிட்னிங்கிற புள்ள இருக்கிறாள், அவ ஒரு நோட் புக்கு கொண்டு வந்து கொடுப்பா. என்னன்னா அவ கொஞ்ச நாளா இங்க இன்டர்ன் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காள். ஸோ ஓகே, நான் வந்து இன்டர்னா வேலை பார்த்துருக்கேன், இந்த கடையில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். அதனால என்ன ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயா நீங்க எம்ப்ளாய் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு நீங்க சேலரியும் கொடுத்தாகணும். அதை நான் சும்மா ஒன்றும் கேட்கல, உங்களோட கடைக்கு உதவி பண்ற மாதிரி சில விஷயங்களையும் நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு தான் அந்த புக்கை கொடுத்துருப்பா. அதில் மேட்டர் என்னன்னா இந்த கடையை இவங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ரன் பண்றதுக்கு ஏகப்பட்ட செலவுகள் ஏற்படும்ல. அதுல ரொம்ப முக்கியமான செலவை இவங்க எங்க குறைக்க முடியும்னா பொருளை நீங்க யாருக்கிட்ட இருந்து வாங்குறீங்கிறத பொறுத்து. ஒரு மீடியேட்டரை வச்சு வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டா அவன் காசை போட்டு தீட்டிடுவான், டெலிவரி சார்ஜ் அது இதுன்னு. ஆகையால் டைரக்டா நமக்கு டெலிவரி பண்றதுக்காக ஏதாவது விவசாயிகளுக்கு இதே பிடிச்சிக்கிட்டோம்னா கரெக்டா இருக்குங்கிற மாதிரி சஜஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பாளா. இப்படி இருக்கக்குள்ள கடைக்கு நான்சி அப்படின்னு சொல்லி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு லேடி ஒருத்தங்க வந்து இருப்பாங்க, ஒரு ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க. அவங்க கிட்ட ரிச்சி பேசிக்கிட்டு இருப்பானா. இவனை பேச விட்டா வேலைக்காகாதுன்னு ஹீரோ குறுக்கால என்ன மேடம் எதுக்கு வந்திருக்கீங்க எல்லாம் கேட்கும்போது ஆக்சுவலி இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக ஆளுங்க வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு லேடி தான் இவங்க. கேட்கவே தேவையில்லை, நம்ம ஹீரோவோட ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோன்னே இது தேராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அவங்க பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது சவுத்தில் சில ஓட்டைகள்லாம் இருக்கு. ரொம்ப முக்கியமா கிச்சன்ல சிகரெட் பாக்கெட் வேற இருந்திருக்கும். அவ்வளோதான் போச்சு, என்ன லட்சணத்தில் நீங்க இந்த கிச்சனை நடத்திட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சி கிரேட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. வெறும் சி கிரேட் மட்டும் தானே கொடுத்துருந்துருக்காங்க, லைசன்ஸுக்கு இது கேன்சல் பண்ணலையே அப்படின்னு சந்தோஷம்லாம் பட முடியாது. அந்த சி கிரேடை வெளியில தெரியுற மாதிரி ஒட்டி வர வைக்கணும். ரோட்ல நடந்து போற கஸ்டமர்ஸ் ஆப்வியஸா என்ன சி கிரேட் தான் இருக்குதுன்னு சொல்லி உள்ள வர மாட்டாங்களே, அதுதான் இப்போ பிரச்சனையே. ஆனா அதை ஹீரோ ஒட்டி வைக்கும் போது கரெக்டா ஜிம்மி அப்படிங்கிற ஒரு நபர் வருவார். இந்த ஜிம்மி யாருன்னா நம்ம ஹீரோக்கும் அவங்க அண்ணனுக்கும் வந்து கடன் கொடுத்த ஒருத்தரா இருப்பாரா. உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு தலைவன் ரொம்ப நாசுக்கா மிரட்டிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி நீ இந்த கடனை திருப்பி அடைக்கல அப்படின்னா உன் கை காலை உடச்சு விடலாம் தான் பார்த்தேன், இருந்தாலும் நான் கொஞ்சம் மனசை மாத்திக்கிட்டேன், வேணும்னா இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை நீங்க எனக்கு எழுதி கொடுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி டீல் பேசிக்கிட்டு இருப்பாரு. இதே டைம்ல ரிச்சியும் சிட்னியும் கிச்சனோட செவறுகள்ல சில ஓட்டைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் அடைக்கிறதுக்காக கடையில போய் பிளாஸ்டர் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்களா. பொருள் வாங்க தான் வந்திருக்காங்க. ஆனா அங்கேயுமே ரிச்சி வாயை நிறுத்தாம சும்மா பேசிக்கிட்டே இருப்பானா. அப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் சிட்னிக்கும் எதுக்கு ஹீரோ இங்க வந்து வேலை பார்க்கறான் அப்படிங்கிற விஷயம்லாம் புரிய வருது. ஹீரோவோட அண்ணன் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிருந்திருப்பான், அதுவும் சூசைட் பண்ணி தன்னை தானே ஷூட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் இங்க ஹீரோ வந்திருக்காங்கிற விஷயம் இவளுக்கு புரியுது. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ இப்படி ஜிம்மி காசு கேட்டு இருந்திருக்கான்ல, அதனால தன்னோட தங்கச்சியோட புருஷன் ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு கால் பண்ணிட்டு காசு கேட்கலான்னு இருந்தா அந்த ஆள் காசு கொடுக்க முடியாதுங்கிறத ரொம்ப நாசுக்கா சொல்ற விதமா போனை வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருந்துருவாங்களா. ஆனா என்னதான் இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி தங்கச்சி கிட்ட காசு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை எதுவும் சொல்லல. தங்கச்சி கிட்ட காசு வாங்க வேண்டாம்னு நினைச்சானா இல்லைன்னா அவகிட்ட இந்த விஷயத்த சொன்னா கடையை வைக்க சொல்லுவா அப்படிங்கிறங்காட்டி சொல்லலையான்னு தெரியல, பட் சொல்லல. அதுக்கப்புறம் லேட்டர் ரிச்சி கடையில இருந்து அந்த செவரில் இருக்கிற ஓட்டைகள் அடைக்கிறதுக்காக பொருள்லாம் வாங்கிட்டு வந்துருப்பான்ல. ஸோ அதை வச்சு அந்த செவர் அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஈவினிங்கு மேலே டின்னருக்காக 5 to 9 ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். திருப்பியும் ஒரு பெரிய ஒரு கலவரமான வேலைகள். இந்த வேலைகளெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ அப்படியே வெளியில வந்து எப்பா ஒரு நாள் எத்தனை கலவரம்னு சொல்லிட்டு சிகரெட்டை பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடுறான். பட் சிகரெட்டை காணும். ஆனால் அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலி நேற்று நைட்டே ஹீரோ தரையெல்லாம் ரொம்ப சீரியஸாக தொடச்சிக்கிட்டு இருந்தான்ல, அப்போ அவன் தான் கிச்சனில் அந்த சிகரெட்டை வச்சிருந்திருப்பான். சே மறந்தாப்புல நான் சிகரெட்டை அங்கே வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் ரிச்சியை திட்டினேன்னு சொல்லி ஹீரோக்கு கொஞ்சம் கில்ட் ஆயிருது. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே தொப்பியெல்லாம் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கடலோர பகுதிக்கிட்ட வரான். அந்த இடத்துல வந்து என்ன வாழ்க்கடா இதுங்கிற மாதிரி கண்ணில் அவ்வளோ விரக்தியோட அப்படியே கடலை பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்கேயே நின்றுக்கிட்டு இல்லை இந்த மாதிரி இந்த ஆல்கஹால் அடிக்ஷனில் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாரும் ஒரு சின்ன சப்போர்ட் குரூப் மாதிரி ஒரே இடத்துல கேதர் ஆகிட்டு அவங்க எப்படி இந்த ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கதைகள்லாம் ஷேர் பண்ணுற ஒரு இடம் ஒன்று இருக்கும். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு மற்றவங்களோட கதைகளை கேட்டுட்டு இருப்பானா. ஏன்னா ஹீரோவும் ஒரு ஆல்கஹால் அடிக்டாக இருப்பான் போல. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அடுத்த நாளுமே கடைங்கிறது நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா ரிச்சியுமே அந்த இடத்துல சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பானா. கஸ்டமர்ஸ் எல்லாரும் கமான் குடு குடு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கலவரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரிச்சி எல்லாம் சும்மாவே காலுன்னு கத்திக்கிட்டு இருப்பான். இப்போ கஸ்டமர்ஸ் வேற பாரு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, கமான் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த இடத்துல காய்ச்சி பூச்சுன்னு கத்திக்கிட்டு இருப்பானா. இந்த அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்கிற ரிச்சியையும் சிட்னியும் அமைதிப்படுத்துறதுக்காக நம்ம ஹீரோ அதுக்கு மேல கத்த வேண்டியதா இருக்கும். அவ்வளவுதான். அப்படியே அன்னைக்கு நைட்டு போய் படுத்தவன் தான். நைட்டு ஃபுல்லா அவனுக்கு தூக்கமே வந்திருக்காது. அப்படியே ரொம்ப நேரம் அங்கிட்ட இங்கிட்ட உருண்டு பிறண்டவனும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு புக் ஒன்று எடுக்கிறான். ஸோ அது வந்து இந்த எப்படி இந்த சரக்கு அடிக்கிறது கம்மி பண்றதுங்கிற மாதிரியான ஒரு புக்கு போல. அதுல ஒரு லைன் இருக்கும், இந்த மாதிரி சரக்கு அடிக்கிறதுங்கிறது ஒரு பரம்பரை நோய் அப்படின்னு. பரம்பரை நோயா அப்படிதான் தெரியும்
தெரியுதுங்கிற மாதிரி யோசிப்பான். சரக்கு அடிக்கலைன்னா எனக்கு தூக்கம் வராதுங்கிற மாதிரியான ஒரு கேஸ் ஹீரோ. ஸோ இப்போதைக்கு தூங்கலைல, அதனால சரி எப்படியும் காலையில் ஆயிருச்சு, போய் நேரமாக சட்டுப்புட்டுன்னு வேலையை பார்ப்போன்னு கிச்சனுக்கு போகிறானா, நம்ம ஹீரோவுக்கு முன்னாடியே காலையில் அந்த சாண்ட்விச்சுக்கான பிரெட்டை ரெடி பண்ணணும்ல, அதுக்காக ஆளுங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அப்படி மார்க்கஸும் காலையில் பிரெட் ரெடி பண்ணுறதுக்காக வந்திருப்பான். அந்த சாண்ட்விச்சுக்கு பிரெட்டை ரெடி பண்ணி ஆகணும்ல, அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தன்னோட இந்த பிரெட்டை ரெடி பண்ணுற திறமைகளை வளர்த்திக்கிறதுக்காக அவன் இன்னுமே சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கூட மாட செஞ்சுக்கிட்டு இருப்பானா, அதை பார்த்த ஹீரோவுமே அவன் என்ன ட்ரை பண்ணுறான், அந்த ஃப்ளேவர் என்ன ஏது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சிட்னி வந்ததுக்கப்புறம் அவளை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி கிச்சனை இனிமேல் நான் உன் கண்ட்ரோலில் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறேன், நீ கிச்சனை பார்த்துக்கோ, கிச்சனையும் பிஸ்னஸ் ரெண்டையும் ஒன்றா பார்க்குறது என்னால் முடியலங்கிற மாதிரி எந்த நம்பிக்கையில் இது எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு தான் சிட்னி யோசிப்பா. இருந்தாலும் இப்போ இவகிட்ட மட்டும் சொன்னால் வேலைக்கு ஆகாதுல்ல. ஸோ இருக்கிற எல்லா செஃப்பையுமே கூப்பிட்டு ஒரு சின்ன எமர்ஜென்சி மீட்டிங் மாதிரி போட்டு எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக நான் ஒவ்வொரு வேலைங்கிறத பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ இனிமேல் நீங்கள் இதை மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கிற சில செஃப்லாம் வந்து நம்ம ஹீரோ சொல்ற விஷயத்துக்குலாம் எதுக்கும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஹீரோ தானே பாஸ், இருந்தாலும் ஏன் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோக்கு முன்னாடியில இருந்து அவங்க இங்க இருக்கிறாங்க. பிளஸ் மோர் ஆர் லெஸ் இது அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுவும் என்னோட கடை அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கதான் செய்யும். ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். இருந்தாலும் ஹீரோ சொல்றதும் நியாயம் தான். மேபி அவன் சொல்ற மாதிரி இந்த ரெகுலேஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா நமக்குன்னு ஒரு வேலை இருக்கும். அந்த வேலையை மட்டும் செஞ்சோம்னா நமக்கும் வேலை சும்மா வந்து கம்மியாகும்ல அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அன்னைக்கு இவங்க எல்லாரையுமே வேலையை பார்க்க விட்டுட்டு ஹீரோ நேரா திருப்பி அந்த அடிக்ஷன் சென்டர் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போயிடுறானா. இப்போ சிட்னி தான் மொத்த வேலையும் பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா டைம் போக போக சிட்னிக்கு ஆஹா இது எவ்வளவு பெரிய பொறுப்பு அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. இவ்வளவு தனியா நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் வணக்கிற வேலை இருக்கும். ஆனா அது கூடவே சேர்ந்து மற்றவங்களுமே அவங்களோட வேலையை பர்ஃபெக்டா பண்றாங்களா அப்படின்னு போய் செக் பண்றதுக்காக போயிட்டு வருவா. அப்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர்கிட்ட போயிட்டு இதை சரியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது லைக் அந்த சண்டைங்கிறதான் பெருசாகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ திருப்பி வந்துடுறான். வந்து இந்த சிட்னி என்ன சமைச்சிருக்க அப்படின்னு பார்க்கும்போது அவ இந்த வெங்காயம் எல்லாம் வணக்கி இருப்பாளா, அதை கொஞ்சம் ஓவர் குக் பண்ண விட்டுட்டா. என்னடி பண்ணி வச்சிருக்கேன்னு சிட்னியை பிடிச்சி திட்டினா, இல்ல நான் டீனா கிட்ட சொன்ன அவங்க தான் கரெக்டா ஆஃப் பண்ணல அப்படின்னு அவளும் சொன்னாலுமே ஹீரோ அதை எதையும் ஏத்துக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் சிட்னியுமே சரி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி போய் அதுக்கப்புறம் வெங்காயத்தை எல்லாத்தையும் உரிக்க ஆரம்பிப்பாளா. ஸோ அப்படியே உரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வெங்காயத்தை காணும். உங்களுக்கு நான் ஹெட் செஃபா இருக்கிறேங்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னு என் மேல ஏதாவது காண்டில் இதெல்லாம் பண்றீங்களா அப்படின்னு இவ்வளவு கடுப்பாகும் போது அப்ப மார்க்கஸ் தான் வெங்காயத்தை கொடுத்துட்டு இல்ல நான் தான் சும்மா பிராங்க் பண்ற மாதிரி எடுத்து வச்சேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாலுமே சிட்னி செமையா டென்ஷன் ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ரூம்ல சிட்னி ஒரு சாஸ் டப்பா ஒன்று இருக்கும், அதை எடுக்க போயிருப்பாலாம். இருப்புல அது உயரமா இருக்கு, நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மார்க்கஸ் உதவி பண்ண வந்தாலுமே சிட்னி செம்ம கான்ல இருப்பா. அதனாலே ஒன்றும் தேவையில்லை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை எடுக்க ட்ரை பண்ணும்போது கை வலிக்கு கீழே விழுந்து மொத்தமே நாசமா போயிருச்சு. இருந்தாலும் மார்க்கஸ் அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தவரு அவளை திட்டலாம் செய்யல, ரேதர் அவ கூட சேர்ந்து அதையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாப்ல. சிட்னி அப்பதான் புரிஞ்சுக்கிறா லைக் ஒரே இடத்துல இருந்துகிட்டு ஒரே வேலையை பார்க்கறதுக்காக ஈகோ பார்த்துக்கிட்டு இருந்தது ஏன் தப்புதாங்கிற விஷயத்தெல்லாம். இன்னொரு பக்கம் ஹீரோ ரூம்குள்ள போய் உட்காந்தவன் எங்க அண்ணன் இன்னும் எத்தனை கடன் தான் வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பழைய நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து புரட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் பாட்டுக்கு இவ்வளோ வாங்கியிருக்கான் அவ்வளோ வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறானுங்களே தவிர அதுக்கு எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் இல்லை. அதனால தான் அவங்க அண்ணன் மைக்கிலோட பழைய நோட்ஸ் எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கிறான், ஏதாவது பில் இது வச்சிருந்துருக்கானா செக் பண்ணுவோம் அப்படின்னு. இங்க சிட்னியுமே மத்தியானம் வரைக்கும் பயங்கரமா வேலை பார்த்து இருந்திருப்பாளா. ஸோ 2 மணிக்கு மேலே அவங்களுக்கு லஞ்ச் பிரேக் விட்டு இருந்திருப்பாங்க. அவள் வெளியில் ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோ தான் ஏப்ரகம் அப்படின்னு சொல்லி அவங்க கடையில் ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருப்பான். இன்னொரு ஷெஃப் அவர் செஞ்சு கொடுத்த சாப்பாடு வந்து கொடுத்துட்டு என்ன பாப்பா இன்னைக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தி போலையேன்னு ஹீரோ ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டுருந்துருப்பான். உடனே சிட்னிக்கு கோவம் வந்துடும். ஏன் நான் இந்த இடத்துல இது உனக்கு வேலை பார்க்கறது பிடிக்கலையா என்ன இன்டைரக்டா வேலையை விட்டு போகணும்னு சொல்றியா என்ன? நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையுமே வேலை வாங்குறதுக்காக முயற்சி பண்றேன், அவங்க யாரையும் என்ன மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஏன் உதவி பண்ணாம இருக்கிறேன்னு கேட்டா, அது நீ பயங்கர இன்டென்ஸான ப்ரெஷர்ல நீ எப்படி வேலை பார்க்குறங்கிறத நான் பார்க்கணும்னு நினைச்சேன். பிளஸ் கவலைப்படாத இன்னைக்கு தானே முதல் நாள், போக போக எல்லாம் சரியாயிருங்கிற மாதிரியான ஒரு பதில சொல்லிக்கிட்டு இருப்பான். அண்ட் காலையில இவங்க இவ்வளவு வேலை பார்த்ததை வீணா போகல. அன்னைக்கு நைட்டுமே பயங்கரமான கூட்டம் வந்திருக்கும் போல. எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோட தங்கச்சி மெசேஜை போட்டு விட்டுருந்துருப்பா, இந்த மாதிரி ஒன்று நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு. அதை கேட்டுட்டு ஓகே ஃபைன் இன்னும் பெட்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையிலேயே போய் பீச்சை பார்த்துக்கிட்டு இருப்பானா. அடுத்த சீன்ல ஹீரோவும்
ரிச்சியும் ஏதோ ஒரு இடத்துல போய் கடை போட போறாங்க போல. ஸோ அப்படி போய் கடை போட்டா நம்மளோட கடைக்கு ஒரு சின்ன பப்ளிசிட்டி கிடைக்கும்ல, அதுக்காக தயாராகிட்டு இருப்பானுங்களா. அப்போ ரிச்சி அதை ப்ரொமோட் பண்ற விதத்துல ஒரு பெரிய ஒரு ஹாட் டாக் பலூன் ஒன்று கொண்டாந்து வந்திருப்பான். அதை கார்ல ஏற்ற முடியாம 2 பேரும் சண்டை போட்டு கீழே உருண்டு பேரண்டு அவள்தான் பலூன் உடச்சிட்டானுங்க. இவனுங்க ஒரு பக்கம் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது கடையில நம்ம மார்க்கஸ் இருக்கிறான்ல, அவன் புதுசா அவனோட திறமைகளை டெஸ்ட் பண்ற விதத்துல ஒரு கேக் ஒன்று ரெடி பண்ணியிருந்திருப்பானா. அதை அங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற எல்லா செஃப்புக்கும் கொடுத்து பார்க்கும்போது எல்லாருமே அது ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்க. இன்னைக்கு ஒரு ஹெட் செஃப்பா இது 2வது நாள்ல. ஸோ, அதனால நேத்து தான் டீனா நம்ம சொன்ன பேச்ச கேட்கல. இன்னைக்காவது கேட்கறாங்களா அப்படின்னு அவங்க கிட்ட பேச போனா, அந்த அம்மா எடுத்தெறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்குது. இங்க ஹீரோவும், ரிச்சியும் அந்த ஸ்டால் போடுறதுக்காக போயிருந்திருப்பாங்களா. அப்படி போன இடத்துல அந்த ஜிம்மின்னு கடன் குடுத்தவன் இருப்பான்ல, அவனையும் பாத்துடுறாங்க. அவனையுமே விடல. ரிச்சி அவங்க கூடயுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். "எப்பா யாராவது என்ன கொஞ்சம் நிம்மதியா விடுங்கடான்னு" ஹீரோ அதுக்கப்புறம் தனியா போயிட்டு அப்படியே இந்த ஸ்டால் எல்லாத்தையும் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு வயசானவர் அங்க வந்தவரு. மைக்கில் அவருக்கு ஏற்கனவே தெரியும் போல. ஸோ, நம்ம ஹீரோவை தான் மைக்கில் அப்படின்னும், நம்ம ஹீரோ தான் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோகிட்டயே ஹீரோவை பற்றி நல்லா விசாரிப்பாரா. "தெய்வமே நான் நல்லா உயிரோட தான் இருக்கிறேன், நான் சாகலாம் செய்யல, செத்து போனது எங்கள் அண்ணன் தான், நீ கொஞ்சம் காலங்காத்தால வாயை வச்சுட்டு சும்மா அறியாங்கிற மாதிரி ஹீரோ கடுப்பாயிட்டு இருப்பான். அதுவே ரிச்சி வேற யாருக்கிட்டயோ சண்டை போட்டுட்டு வந்துட்டு அந்த இடத்துல மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பான். ஆன்சைட்டி மாத்திரையை போட்டுட்டு இருக்கிறான். இந்த அளவுக்கு சண்டை போட்டால் மாத்திரை போட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க. அந்த ஜிம்மி அப்படிங்கிற ஹீரோக்கு கடன் கொடுத்த அந்த ஒரு நபர் தான் இந்த பார்ட்டியை இனிஷியேட் பண்ணியிருக்காரு போல. பார்ட்டி அட்டன் பண்றதுக்காக ஆளுங்க வர வர ஹீரோவுமே அவங்க எல்லாருக்கிட்டையுமே பேச்சு கொடுக்க வேண்டியதா இருக்குமா. அதுவே அவனுக்கு பயங்கர ஒரு மாதிரி ட்ரைனிங்கா இருக்கும். போதாத குறைக்கு அங்க இருக்கிற வயசானவங்க எல்லாருக்கும் நம்ம ஹீரோவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமா. அப்ப அந்த இடத்துல வயலட் கலர்ல டை போட்ட ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் தான் ஹீரோவோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட். பேரை நம்ம பீட்டர்னு வச்சுக்கலாம். பிளஸ் அவனுமே ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருந்திருக்கான். இந்த இடத்துல கடை போட்டிருந்திருக்கான் போல. ஹீரோ ஒரு எலைட் செஃபா இருந்தாங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே அங்க சொல்லிட்டு இருப்பானா. ஒரு பக்கம் ஹீரோ இந்த ஒரு ஸ்டாலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் மெனக்கெட்டுக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் பேரலாம் சிட்னியும் கடையில் இன்னைக்கு முதலாளி வேற இல்லை, அதனால எப்படியும் சொதப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளும் மும்முரமாக அவளோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாளாம். ஆனால் இங்கே பார்ட்டி போக போக ஹீரோ, ரிச்சி, அதுக்கப்புறம் அந்த ஜிம்மின்னு சொல்லி 3 பேரும் எவ்வளோ நேரம் தான் அந்த கடனை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நேரம் போக போக எல்லாரும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பீட்டர் இருக்கிறான்ல, ஸோ அவனுமே நம்ம ஹீரோ கூட பிளெண்ட் ஆகிட்டு அப்படியே இந்த குரூப் கூட பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பானா. எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் இவங்க 3 பேருக்குமே அந்த பீட்டரை பார்த்தோன்னே பிடிக்கல போல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவனை இக்னோர் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. இருந்தாலும் அவனும் அங்கேருந்து போகிற மாதிரி தெரியல. ஹீரோவோட ஸ்டாலில் போட்டிருந்திருக்க அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு அப்படியே குடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் காமிச்சோனும். ஆமாம், பசங்க எல்லாரும் என்ன விளாண்டு இருந்தவங்க தூங்குறாங்க அப்படின்னு கை காட்டக்குள்ள எல்லா பசங்களும் செத்து போன மாதிரி படுத்து கிடப்பாங்க. ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா ஒருவேளை நமக்கு இது கலந்து கொடுத்ததுல ஏதாவது ஆயிடுச்சான்னு ஜூஸை செக் பண்ணி பார்க்குறான். அதுக்குள்ள ரிச்சியோட அந்த ஆன்சைட்டி டேப்லெட்டுங்கிறது இருக்கும். ரைட், இன்னைக்கு மொத்தமாக முடிஞ்சங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயத்திலேயே தான் ஹீரோ இந்த விஷயத்தை அந்த ஜிம்மி கிட்ட சொன்னா, ஜிம்மி கோவப்படல, ரேதர் கழுதைங்க வந்ததுலேருந்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்போ என்ன ஆன்சைட்டி மாத்திரையை தானே சாப்பிட்ருக்காங்க, தூங்கிக்கிட்டு தானே இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி கண்டுக்க மாட்டாப்புல. அதுவே இங்கே ரெஸ்டாரண்ட்டில் நம்ம டீனா சம்திங் ஏதோ ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அது கரெக்டாக வரலையா. ஆனால் அதே சாஸை சிட்னி ரெடி பண்ணி கொடுத்துருந்துருக்கா. வேணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல சிட்னி கிட்ட அந்த டீனா ஓவரால் லந்து காமிச்சிக்கிட்டு அதெல்லாம் திங்க முடியாதுன்னு சீன் போட்டிருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் அவள் பார்க்காத நேரத்தில் அதை சாப்பிட்டு பார்த்தா சீரியஸ்லி சூப்பராக பண்ணியிருந்திருக்கா. இப்போ ஒரு செஃப்பா இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. இருந்தாலும் ஈகோ அதுக்கு இடம் கொடுக்காம இருக்குமா. அதுவே ஹீரோவும் பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பானா. கூடவே அந்த ஜிம்மியும் இருப்பாப்புல. இந்த மாதிரி நீ நல்ல ஒரு வேலை பார்த்துருக்க அப்படின்னு ஹீரோவை அப்ரிஷியேட் பண்றது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஜிம்மியும் ஹீரோவோட அப்பாவும் ஒன்னா எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோங்கிறது இருக்கும். ஸோ 2 பேரும் ஜிகிரி தோஸ்து போல. அந்த போட்டோவை பார்க்கும்போது அந்த ஜிம்மிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துட்டு சொல்றாரு. 2 பேரும் ஒரு இளம் வயசுல இருக்கும்போது கார் எடுத்துட்டு பயங்கரமா ரோட்ல செம வேகமா ஓட்டிட்டு இருந்தானுங்களாமா. ஆனா அப்போ ரோட்ல இருந்த ஏதோ ஒரு குழந்தை மேல காரை கொண்டு போய் மோதுற மாதிரி இருக்க போகும்போது எப்படியோ நாங்க பிரேக்கை போட்டுட்டோம். இருந்தாலும் உங்க அப்பா தான் பிரேக் அடிச்ச வேகத்துல காரு கண்ணாடியை விட்டு பிச்சுக்கிட்டு வெளியில போய் விழுந்தான் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி, மகனே உங்க அண்ணா வாங்கின கடன் ஒரு $3 லட்சம் இருக்குதுங்கிற மாதிரி அதையும் போற ஒர்க்ல மென்ஷன் பண்ணி விட்டுருவாரு. இங்க சிட்னி டீனாக்கு அந்த சூப் வச்சு கொடுத்துருப்பாள்ல, சூப்பா சாஸா, ஸோ ஏதோ ஒன்று வச்சு கொடுத்துருப்பாள்ல, அது டேஸ்டா இருக்குது. அது மட்டும் இல்லாம என்னோட பெட்டரா பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டவங்க அந்த சிட்னியை பார்த்து செஃப் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இது வரைக்குமே டீனா சிட்னியை பார்த்து செஃப்னு கூப்பிட்டதில்ல. ஸோ இன்னைக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா ரைட்டு, இந்த அளவுக்கு திறமை இருக்கிற ஒரு புள்ள நமக்கு சூப்பர்வைசராக இருக்கிற அப்படின்னா அதில் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு டீனா வந்துட்டாங்க. அன்றைக்கி நைட்டு ஹீரோவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கஸ் இருக்கிறான்ல, ஸோ அவன் காலையிலேருந்து வெரைட்டியாக நிறைய சாக்லேட்ஸை மேக் பண்ணியிருந்திருப்பானா. ஸோ அதில் ஒரு கேக்கை இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கக்குள்ள
ஹீரோவும் அத சாப்பிட்டு, "எப்பா செம்மையா இருக்குடா" அப்படின்னு பாராட்டும்போது, மார்க்கஸுக்கு மத்தவங்களோட அப்ரூவல விடவுமே ஹீரோவோட அப்ரூவல் பெருசா இருக்கும். ஏன்னா, ஹீரோ ஒரு எலைட் செஃப். அதனால கட் பண்ணா சிட்னியோட வீட்ல காட்டுறாங்க. அவ கொஞ்சம் காலங்காத்தால அப்படியே ஒரு அரை தூக்கத்துல இருக்கும்போது, அவளுக்கு அந்த சமையல் சார்ந்த சில விஷயங்கள் தான் அப்படியே கனவா வந்துகிட்டே இருக்கும். ரைட் இன்னைக்கு நம்மள அதிகாலையிலேயே கடமை அழைக்குது போலயேன்னு ட்ரெயின் எல்லாம் ஏறிட்டு நேரா ரெஸ்டாரண்ட் வருவாளா? ஆனா, நம்ம தான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு நேரமா வந்திருக்கோம்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி ஹீரோ அங்க வந்திருந்திருப்பான். 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, கொஞ்ச நேரத்திலேயே நம்ம மார்க்கஸும் வரானா. ஸோ, அதுக்கப்புறம் அப்படியே வேலை பார்த்துட்டே இருக்கக்குள்ள, திடீர்னு பாத்ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வர மாரி இருக்கும். எவன்டா பாத்ரூம்குள்ள உட்காந்து ஏப்ப விடுறதுன்னு ஹீரோ போய் அதை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. பெருசா எதுவும் நடக்காத மாரி தான் இருக்கும். ஆனா சடனா ஏகப்பட்ட தண்ணீங்கிறது அப்படியே பர்ஸ்ட் ஆயி வெளியில வந்து அவ்வளோதான். மொத்த ரெஸ்டாரண்ட்டும் நாசமா போச்சு. அப்புறம் வேற வழி என்ன இருக்கு? இருக்கிற எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு கூட மாட வேலை பார்த்து அந்த ரெஸ்டாரண்ட்ட கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்குன்னு ரெஸ்டாரண்ட்டயே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அத கிளீன் பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு காலையில வியாபாரத்த என்ன பண்றது? ஆகையால் அந்த டீனா இருக்கிறாங்கல்ல, அவங்கள ஹீரோ கூப்பிட்டு அவன் புதுசா வேற சில இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு புது ஒரு ரெசிபி ஒண்ணு கண்டுபிடிச்சிருந்திருக்கானாமா. அந்த ரெசிபிய அவங்களையுமே கத்துக்கிறதுக்காக சொல்லும்போது, அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. உண்மையாலுமே ரொம்ப அருமையாக இருக்குது. அது அவங்க முகத்த பார்த்தாலே தெரியுது. ஒரு பக்கம் இவங்க இந்த சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த டாய்லெட்ட ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு பிளம்பர் ஒருத்தர் வருவாரு. அவரும் போயிட்டு அந்த டாய்லெட்ட ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது, ரிச்சியும் பின்னாடி போய் நின்னுகிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த பிளம்பர் காண்டாயிடுறாப்ல. "நீ கொஞ்சம் பொத்திட்டு ஓரமா உட்காந்தீன்னா என்னால வேலைய பார்க்க முடியும்னு" அவரு டென்ஷன் ஆகிட்டு இருந்தா, அப்பயுமே ரிச்சி ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்பதான் அந்த பிளம்பர் ஒரு விஷயத்த கேட்கறாப்ல. "ஆமா, உங்களோட முதலாளி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏதோ வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்ட மாரி ஒரு ஞாபகம். ஆகையால் நான் வேணும்னா இந்த பீஃப் எல்லாம் செய்யறதுக்காக வரட்டா? என்ன சேர்த்துக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்பாரா. ஸோ அதே நேரத்துல கிச்சன்ல இருக்கிற எல்லாரும் அவங்களோட வேலைகள பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆஸ் யூசுவல் மார்க்கஸ் அவரோட பிரெட் செய்ற வேலைய முடிச்சோனையுமே, ஸ்பெஷலா அவரோட திறமைகள வளர்த்துக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை எல்லாம் கத்துக்கிட்டு இருப்பார்ல. அதையெல்லாம் பண்ணிட்டு பக்கத்துல நிக்கிற ஒருத்தனுக்கு டேஸ்ட் காமிச்சுக்கிட்டு இருப்பான். பக்கத்துல நிக்கிறவன் அந்த புக் படிச்சுட்டு இருக்கிறான்ல, அவன் மார்க்கஸோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பான். சும்மா அவன பார்க்கறதுக்காக வந்திருந்திருக்கான். கஸ்டமர்ஸ் வரக்கு முன்னாடி இப்படி ரெஸ்டாரண்ட் எப்பவும் போல ஒரு மாரி சுமூகமா இயங்கிக்கிட்டு இருக்குமா? ரிச்சி இருக்கிற இடத்துல எப்படி எல்லாமே சுமூகமா போய்க்கிட்டு இருக்கலாம்? அந்த பிளம்பர் நானுமே செஃப் ஆகட்டா அப்படின்னு கேட்டிருந்திருப்பான்ல. "ஏன்டா டேய் சொக்காவ கழட்டுனா நீயே பார்க்கறதுக்கு பன்னி மாரி தான் இருக்கிற. நீ வந்து மாட்டுக்கறிய வெட்ட போறியாடா?" அப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிச்சவனுங்க 2 பேரும் அந்த இடத்துல கட்டி உருண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. தடுக்க பார்த்தும் பெருசா வேலைக்கு ஆகல. ஹீரோ தான் கப்புல வச்சிருக்க தண்ணிய அவனுங்க மேல ஊத்தி விட்டு ஏதோ தெருவுல 2 பூனைங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத பிரிச்சு விடுற மாரி பிரிச்சு விடுறான். இருப்பினும் ரிச்சி அந்த பிளம்பர பயங்கரமா இன்சல்ட் பண்ணியிருந்திருப்பான். அதனாலேயே அந்த பிளம்பர் ஒரு மேட்டர சொல்லிருவான். "இந்த ரிச்சி யார் தெரியுமா? இந்த மொட்டை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி நின்னுகிட்டு ஊர்ல இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கஞ்சா சப்ளை பண்ணிட்டு இருக்கிறான்" அப்படின்னு போட்டு குடுத்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ரிச்சிய ஓரமா கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, "என்னடா பண்ணிட்டு இருக்கிற? ஜெயிலுக்கு போகணும்னு ஆசையான்லாம்?" கேட்கும்போது, "இல்ல அப்படிலாம் இல்ல. நான் செல் பண்ணணும்லாம் இல்ல. நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கிறேங்கிற" மாரி சொல்லுவான். ஆக்சுவலி இந்த கதை வந்து 2021, 22 அதுல நடக்கிற மாரி இருக்கும். ஸோ ஆகையால் கோவிட் வந்த டைம்ல தான் உலகமே ஷட் டவுன் ஆயிருச்சு. அப்புறம் துட்டுக்கு என்ன பண்றது? அதனால தான் இந்த வேலைய பண்ண ஆரம்பிச்சேன். மத்தபடி பர்சனலா வேற எதுக்காகவும் கிடையாதுங்கிற மாரி சமாளிச்சுட்டு இருப்பானா. அப்ப மார்க்கஸ் அந்த இடத்துல டிசைனா கேக் எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு இருப்பான்ல. அந்த பேக்கிங் மிஷினுங்கிறது மால் ஃபங்க்ஷன் ஆக அவ்வளோதான். மொத்த கடையுமே ஷார்ட் சர்க்யூட் ஆயிருது. கடையே ஒரு மாரி இருட்டா இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் போயிருச்சுங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இது அப்புறமா கூட சரி பண்ணிக்கலாம். ஆனா ஃப்ரீசர்ல பொருள்லாம் வச்சிருந்திருப்பாங்கல்ல, மீட் மாதிரியான பொருட்கள் அதெல்லாமே கெட்டு போயிருமே. அதையெல்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லி வேக வேகமா வெளிய எடுக்குறாங்க. ஹீரோக்கும் வேற வழி இல்ல. அதனால தன்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்டான அந்த பீட்டர் இருக்கிறான்ல, அவன கான்டாக்ட் பண்ணிட்டு, அவனும் இந்த மாரி ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வச்சிருந்திருக்கானா. ஸோ அங்க இருக்கிற ஃப்ரீசர்ல கொண்டு போய் அந்த மீட் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோவோட தங்கச்சி இதையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவ தனியா கூப்பிட்டு, "ஆமா உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ண வேண்டியது தானே. நீ எதுக்கு என் ஹஸ்பண்ட கான்டாக்ட் பண்ணங்கிற" மாரி பேசிக்கிட்டு இருப்பா. ஏன் இவ இப்படி பேசுறா அப்படின்னா, ஹீரோ தன்னோட வலிகள் எதையுமே வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறான். ரொம்ப க்ளாசட்டடா இருக்கிறான். இப்படியே இருந்தா அது ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னா அவ ரொம்பவுமே வருத்தப்படுறா ஹீரோவ நினைச்சு. அதுவே இங்க ரெஸ்டாரண்ட்ல இப்போதைக்கு பண்றக்கு எந்த ஒரு வேலையும் காணோம். நம்ம சிட்னியும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க கடைக்குள்ள இருக்கிற பொருட்கள்லாம் இருக்கும்ல. ஸோ எல்லாத்தையும் வந்து எங்க எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் சும்மா அவளே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கே தெரியுது நம்ம தேவையில்லாத வேலையை பார்க்குறோமோன்னு. அதுக்குன்னு இன்னைக்கு வியாபாரம் பார்க்காமலாம் வீட்டுக்கு போக முடியாதுல்ல. ஸோ அதனால கடையை மொத்தத்தையும் வெளியில கொண்டு வராங்க. ஸோ வெளியில ஒரு டென்ட் மாதிரி போட்டுட்டு அந்த இடத்துல கடையை செட்டப் பண்றாங்களா. லக்கிலி நம்ம ஆளுங்களோட விடாமுயற்சி வீணா போகல. கடையே இல்லை அப்படின்னாலுமே ஸ்டில் ரெகுலரான கஸ்டமர்ஸ் அங்க வரதான் செய்றாங்க. சேல்ஸ் பெருசா ஒன்றும் டிராப் ஆகல. ஆனா அதுவே ஓனர் பையனான நம்ம ஹீரோக்கு ஆஹா என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். ஆனா
ஆனா ஹீரோவோட புலம்பலுங்கிறது திருப்பி எப்படி அந்த எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு காசு சேர்க்கறதுங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த இடத்துல மார்க்கஸ் ஒரு மாதிரி கில்ட்டியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தானே அந்த ஒரு பேக்கிங் மிஷின் மால் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் நடந்திருக்கும். அதனால நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டு போல அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு ஹீரோ இல்ல நீ அதை பண்ணல அப்படின்லாம் ஆறுதல் சொல்ல மாட்டான். ராதர் அவங்ககிட்ட போய் உட்காந்துட்டு சிறந்த சமையல் கலைஞன்னு எனக்கு ஒரு அவார்ட் கொடுக்கறதா இருந்துச்சு. அந்த ஒரு ஷோக்காக அந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா போன அந்த அன்னைக்கு நான் அந்த ஈவெண்ட்டை சொதப்பி விட்டுவிட்டேன். எந்த ஈவெண்ட்டை என்னை கௌரவிக்கிறதுக்காக நடத்தினாங்களோ அதே ஈவெண்ட்டை அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கேன். அதை பத்தி கூட நான் கவலைப்படாம இன்னைக்கு நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னா இதெல்லாம் சாதாரண விஷயம், கண்டுக்காத, நடக்கிற வேலையை பாருன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பிளம்பர் இருக்கிறான்ல அவன்கிட்ட தான் அந்த எலக்ட்ரிக்கல் வேலையும் பார்க்கறதுக்காக கொடுத்து வந்திருப்பாங்க. ஆனா இதை மொத்தமா சரி பண்ணி முடிக்கிறதுக்கு காம்பனண்ட் வாங்குறதுக்கு அந்த பொருள் வாங்குறதுக்கே இவங்க தனியா செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்க அவ்வளோலாம் ஒன்றும் இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து சம்பாதிக்கிற மாதிரி தெரியல. மேபி உன் அண்ணனோட ஃப்ரெண்ட் அந்த ரிச்சி அவன் போய் திருப்பி எங்கேயாவது ட்ரக்ஸ் கீது விற்றா தான் இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஜோக்கா சொல்லக்குள்ள வேற வழி இல்லை, உதவிக்காக நேராக அந்த ரிச்சி கிட்ட தான் போகிறாங்களா. அண்ட் ரிச்சியுமே ஓகே ஃபைன் உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன், ஆனால் காலையில் போட்ட சண்டையில் இந்த பிளம்பர் என்கிட்ட தோத்துட்டான் அப்படின்னு ஒத்துக்க சொல்லு, அப்போ தான் நான் பண்ணுவேங்கும் போது வேற வழி இல்லாமல் அந்த பிளம்பரும் ஒத்துக்கிறானா. ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் கடையில் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்க. கடையில் இருக்கிற எல்லாருமே அதுக்கப்புறம் கடையில் இருக்கிற பொருட்களை ஏனோ தானோன்னு இல்லாம ப்ராப்பரா ஹேண்டில் பண்றாங்க. ரொம்ப முக்கியமா மார்க்கஸ்லாம் கேட்கவே தேவையில்லை, மறுபடியும் எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப காஷியஸா இருக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு நாளுமே சிட்னி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சடனா கண் விழிக்கிறா. ஏன்னா அவளுக்கு வேற ஏதோ ஒரு ரெசிபி கனவு மாதிரி வந்திருக்கும். அதை நோட்ல நோட் பண்ணிக்கிட்டவளும் சரி இதை பத்தி நம்ம காலையில ஹீரோ கிட்ட பேசி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாளா. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம ரிச்சி ஏதோ டேட்டுக்கு வந்திருப்பான் போல. ஸோ அந்த ஒரு பொண்ணுகிட்ட இம்ப்ரெஸ் பண்ற மாதிரிலாம் பெருசா நம்ம ரிச்சி கிட்ட எந்த ஒரு திறமையும் இல்லை, வாய் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்படி கான்வர்சேஷன் கொஞ்சம் ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கும்போது இறந்து போன தன்னோட நண்பனை பத்தி மைக்கில பத்தி பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோவோட அண்ணனை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன டேட்டு புட்டுக்குச்சு, நேரா திருப்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வரானா. வந்த உடனேமே அந்த பொண்ணோட போட்டோவை எடுத்து டீனா கிட்ட காமிச்சு எப்படி இந்த புள்ள இன்னைக்கு இந்த புள்ளையை தான் நான் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேங்கிற மாதிரி சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆனா டீனா உன் மூஞ்சிக்கு இந்த பொண்ணுலாம் ஓகே சொல்ல வாய்ப்பு கிடையாது, என்னடா பொய் சொல்றியாடா பாடி சோடான்னு ஈஸியாவே கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஆஸ் யூஷுவல் பயங்கர பிஸியா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம சிட்னி அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட வந்து அவளுக்கு இந்த மாதிரி கனவுல சில புது புது ஐட்டம்ஸ்லாம் வந்துருக்கும்ல, அதையெல்லாம் நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, அதையெல்லாம் மெனுவில் போடலாமே அப்படின்னு கேட்பாலாம். ஹீரோ பொறுமையா சொல்லுவான், இங்க பாரு புள்ள நீ கொடுக்குறது மேலுமே ஒரு நல்ல ஐடியா தான், ஆனா இப்போதைக்கு மெனுவை மாத்துற அளவுக்கு நம்ம அவ்வளோ லக்ஸுரியாலாம் இல்லை, முதல்ல கடையை நார்மலா ரன் பண்ணணும். அண்ட் நீ ஏன் இப்படி இருக்கிற, ஏன் இப்படி பிஹேவ் பண்ற அப்படிங்கிறதும் எங்களுக்கு புரியுது. ஏன்னா நீ இன்டர்னா சேரும்போது உன்னோட ரெசுமே கொடுத்திருந்தீல, அதுல உன்னோட ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் நீ பயங்கர ஒரு மாதிரி ஆர்வ கொலர்னே போட்டிருந்தாரு, அதை நான் படிச்சேன். உன்னோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன், ஆனால் ஆர்வத்துக்கு கொஞ்சம் அனுப்போடு, நம்ம அதுக்கப்புறமா இதெல்லாம் டீல் பண்ணிக்கலாம் என்னன்னு சொல்லும்போது லக்கிலி சிட்னி இதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறான். ஆமாம் நீங்கள் சொல்கிறதுமே கரெக்டு தான், நம்ம அப்புறமா பார்த்து யோசிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவா. எல்லாம் நல்லா போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்போது ஹீரோட தங்கச்சி இருக்கிறாள்ல அவள் அங்கே வருவா. என்ன மேட்டர்னு பார்த்தா இந்த ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது பேசிக்காக இவங்களோட ஃபேமிலியோட ரெஸ்டாரண்ட் தான். மைக்கிள் தான் ஹீரோக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆகையால் இதில் 3 பேருக்குமே பங்கு இருக்கு. இப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட இந்த ரெவன்யூ சர்வீஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஏதோ ஒரு நோட்டீஸை இந்த பிள்ளைக்கு அனுப்பியிருந்திருக்காங்களாமா. சம்திங் இந்த கடையில் வந்து ஏதோ ஒரு டாக்ஸேஷன் டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆகுதுங்கிற மாதிரி, அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். 2018 வருஷத்துக்கான அந்த பேரோல் டாக்குமெண்ட்ஸ் தான் மிஸ் ஆகுதாமா. அண்ட் இவங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ரிச்சியுமே ஒட்டுக்கிட்டு இருந்திருப்பானா. ஸோ அதுக்கப்புறம் இப்படி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்கிறத எல்லாத்தையுமே ரிச்சி சிட்னி கிட்ட சொல்லிக்கிட்டு சும்மா வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சடனாக கடையை நோக்கி ஒரு 2-3 பேர் ஃபயர் பண்ண மாதிரி இருக்கும். நல்ல வேலை ஒரு 4-5 புல்லட்டோட நிறுத்திட்டாங்க, யாருக்கும் எதுவும் ஆயிருந்திருக்காது. எவன்டா அதை பண்ணதுன்னு ரிச்சிக்கெல்லாம் செம்மையா காண்டாயிரும். இருந்தாலும் அதை பெருசா முகத்தில் காட்டிக்காம ரிச்சி தான் ட்ரக் எல்லாம் செல் பண்ற ஆளாச்சு, அதனால அவனுக்கு லோக்கல்ல இருக்கிற ஆளுங்க கூட கொஞ்சம் கனெக்ஷன் இருக்குது. அவங்க கிட்டலாம் போயிட்டு இப்படி எங்க இடத்து பக்கத்தில் எவனோ கன் ஷூட்லாம் பண்ணா, என்ன நடந்துச்சு என்ன ஏது அப்படின்லாம் விசாரிச்சான். ஆனால் அதுக்கு அந்த நபருமே இல்லை எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகே உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் யார் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும்னு சொல்லி அவங்க கூட ஒரு சின்ன டீல் மாதிரி போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோவோட தங்கச்சி தான் வந்துருப்பா. வந்துட்டு திருப்பி அதே டாக்குமெண்ட்ஸை பற்றி தான் கேட்குறா. அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா லைக் அது வந்து ஒரு டாக்ஸ் ரிலேட்டடான ஒன்று, அதை மட்டும் நம்ம சப்மிட் பண்ணலன்னு வைங்க, அதுக்கு பதிலாக என்னோட வீட்டையும் சேர்த்து ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க, அதனால தெய்வமே கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. இந்த சோகத்தை பற்றி ஹீரோ ரிச்சி கிட்ட பகிர்ந்துகிட்டு இருந்தா ரிச்சி அவனோட சோகத்தை ஹீரோ கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி ரிச்சிக்கு ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா, ஒரு சின்ன பாப்பா ஒருத்தி. ஸோ அந்த சின்ன பாப்பா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவாகவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிற
வேலாமா. அந்த நெகட்டிவ் பிஹேவியர் கண்டிப்பா அவங்க ஆயாக்காரிகிட்ட இருந்து தான் வந்திருக்கணும். விட்டுட்டு போனது தான் போனா, போற போக்குல அப்படியே புள்ளைகிட்டயுமே அவரோட நெகட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிட்டாங்கிற மாரி காண்டாயிட்டு இருப்பாப்ல. சரி நானும் என்னோட நெகட்டிவிட்டிய கொஞ்சம் உனக்கு ஸ்ப்ரெட் பண்ணல. போய் வேலைய பார்ப்போம் அப்படின்னு எல்லாருமே கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ சிட்னி மெனுல ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த ஒரு டிஷ்ஷ கொண்டு வந்து ஹீரோ கிட்ட குடுப்பாளா, இத டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு. ஹீரோவும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். அது நல்லா தான் இருக்கு. இருப்பினும் மெனுல இத சும்மாலாம் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம மெனுவ மாத்தணும் அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அத அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போ அத விட நெறைய வேலைகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்திருப்பானா. சிட்னி இதுக்கு எல்லாத்துக்கும் சரி தல சரி தல அப்படின்னு தலையாட்டிட்டு ஹீரோவோட பெர்மிஷனே இல்லாம கடையில இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு இது சும்மா ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு ஃபுட் தான் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாரி குடுத்து ட்ரையல் பார்த்துட்டு இருப்பாளா. அதுவே ஹீரோவும் அவனோட தங்கச்சியும் அந்த பேரோல் ஸ்லிப் வந்து எங்க இருக்குதுன்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த தேடுதல் வேட்டைக்கு நடுவுல திருப்பியும் ஹீரோவோட தங்கச்சி ஆர்கியூ பண்ண ஆரம்பிப்பா. இப்படி எல்லா டைமுமே உன்னை பார்க்குறதா இருந்தா நான் மட்டும் தான் கால் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் மட்டும் தான் மெசேஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா நேரடியா வர வேண்டியதா இருக்கு. என்னைக்காவது ஒரு மெசேஜாவது போட்டிருக்கியாடா அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா, அவன் வந்து அவங்க அண்ணன கூட இதுவரைக்கும் நல்லா விசாரிச்சதில்ல. இல்லன்னா எவனையுமே அவன் நல்லா விசாரிச்சதே கிடையாது. நான் யாருக்குமே பண்ணாத விஷயத்த ஏன் பண்ணலன்னு கேட்டா, நான் என்னன்னு பதில் சொல்றது தான் அவனோட ரியாக்ஷனா இருக்கும். இருப்பினும் சரி, ஓப்பனா ஒருத்தி நான் எப்படி இருக்கிறேன்னு கேளுன்னு சொன்னதுக்கப்புறமும் கேட்காம விட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன புள்ள ஏது நல்லா இருக்கிறியா? வாழ்க்கைலாம் எப்படி போகுது? அப்படின்லாம் விசாரிச்சுட்டு இருப்பானா. அன்லக்கிலி இந்த விசாரணைக்கு நடுவுலயே அவங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இவங்களுக்கு கிடைச்சிரும். எப்பாடா ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அதுக்குள்ளேயே அங்க வெளியில மத்தியானத்துக்கு மேல கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்திருப்பானுங்களா. அவனுங்க எல்லாரும் செம்ம கூட்டமா ஒரு மாதிரி கத்திக்கிட்டு கிடப்பானுங்க. அதை பார்த்தோன்னே ரிச்சி என்னன்னா அப்படியே தான் அந்த கன் ஷூட் பண்றதுக்காக ஆளுங்களா வந்திருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ கலவரம் ஆயிடுச்சு போலயேன்னு அவனோட கன் அங்கதான் இங்க கிச்சன்ல வச்சிருந்திருப்பான் போல. எங்க வச்சேன் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த கேப்ல சிட்னி தான் போயிட்டு எவா சாமி சோறு இங்க வந்தீங்களா இல்ல சண்டை போட எது வந்தீங்களா, எல்லாரும் கொஞ்சம் பொத்திட்டு தான் இருங்களேன் அப்படின்னு சொல்லி கத்தி விட்டு இருக்கிற எல்லாரையும் அமைதியாக்குறான். அதுவே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ரிச்சியுமே கன்னை கண்டுபிடிச்சிட்டானா நேரா வெளியில கொண்டு வந்தா ஆல்ரெடி அந்த இடத்துல எல்லாரும் அமைதியாயிட்டானுங்க. ரொம்ப முக்கியமா நீங்க எல்லாரும் அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா சாண்ட்விச்லாம் கிடைக்குங்கிற மாதிரி சிட்னி அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாளா. வெளியில நினைக்கிறவனுங்களா அமைதியாக்குறது மட்டும்தான் என் வேலையா இருந்துச்சு. இப்போ அந்த வேலையை என்கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலோட ரிச்சி அதுக்கப்புறம் திருப்பியும் ஆஸ் யூஷுவல் கிச்சனுக்குள்ள அவன் பாட்டுக்கு வம்பெடுத்துக்கிட்டு இருப்பான். இவனுடைய தொடர்ந்து சண்டை போறதை பார்த்துக்கிட்டு இருந்த டீனா சரி சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அப்படியே ரிச்சியை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு கொஞ்சம் சும்மா தான் இறாண்டா அப்படின்னு சொன்னா வெளியில வந்துட்டுமே ரிச்சி புலம்ப ஆரம்பிப்பான். இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை மைக்கேல் எவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி கொண்டு வந்திருந்தா இப்போ என்னன்னா புது பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து அவள் தான் முடிச்சு கட்டிடுவாங்க போல. இனிமேல் எனக்கு என்ன இங்க வேலை, நான் இதை விட்டுட்டு போக போறேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருப்பான். ஆனா இதை விட்டுட்டு போயிட்டானா அவன் அடுத்தது என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. அவனுக்கே தெரியாதுன்னா லைக் பண்றதுக்கு எதுவும் இல்லைங்கிறது தான் அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஆனா ரிச்சி யோசிக்கிறதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா தான் உள்ள சிட்னி நம்ம ஹீரோ என்ன வேலை தான் கொடுத்தானோ அது எல்லாத்தையும் ரொம்ப பெர்ஃபெக்டா செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பாராட்டிட்டு இருப்பான். அப்பளையா சண்டை போட்டுட்டு வெளியே வந்தவன் தான் அதுக்கப்புறம் இன்னும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போகவே இல்லை. ரிச்சி சும்மா வெளியிலே நின்றுகிட்டு இருப்பானா. அப்போ அந்த ரிச்சிக்கு தெரிஞ்ச சில கேங்ஸ்டர்ஸ்லாம் அந்த இடத்துல வெளியில நின்றுகிட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ அவனுங்க எல்லாரையுமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற அந்த ரவுடி குரூப்ல தான் எவனோ ஒருத்தன் காலையில ஜன்னலை ஷூட் பண்ணியிருப்பானோ என்னமோன்னு ரிச்சிக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இன்னொரு ஒரு மார்னிங் கிச்சன்ல பயங்கர பிஸியா எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம இவங்களோட ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு போனவங்க எல்லாரும் அவங்களோட ரிவ்யூஸ் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்படி நிறைய ஆர்டிகல்ஸ்ல இவங்களை பத்தி கழுவி ஊத்திருக்காங்க. இருப்பினும் ஒரு சில நல்ல மனசுக்காரர்கள் மட்டும் இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல ரிவ்யூ கொடுக்கறது மட்டும் இல்லாம இவங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற சாண்ட்விச் வந்து எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்லாம் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்களாமா. இதை பத்திலாம் பேசிட்டு இருப்பாங்களா. நேற்று சாயந்தரம் இங்கிருந்து நான் போறேன்னு சொல்லிட்டு இருந்த ரிச்சி ஆஸ் யூஷுவல் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன வாக்குவாத கலவரத்தை ஈடுபட்டுக்கிட்டு இருப்பானா. இந்த தடவை சிட்னியுமே விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா சிட்னி கூட தான் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பானா. ரெண்டு பேரும் வெளியில வந்துட்டு கவுண்டர் கிட்ட நின்று ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்க அப்போ ஹீரோ தான் அவங்க கத்துறதை தாங்க முடியாம வந்துட்டு அவங்க ரெண்டு பேரோட சண்டையும் தீர்த்து வைக்க முடியல. இருப்பினும் அங்கிருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க போய் வேற ஏதாவது ஒரு வேலையை பாருங்கன்னு. ஆனா இந்த சண்டையில சிட்னி நிறைய இந்த ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ் எதையுமே வந்து கவனிக்காம விட்டுருந்துருப்பா. அது வாட்டுக்கு ஏகப்பட்ட பில்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சிருந்திருக்கும். கிட்டத்தட்ட 78 ஆர்டர் வந்துருக்காமா. ஆத்தாரியாத்தி என்ன 78 ஆர்டர் வந்துருக்குது. ஏய் சிட்னி என்னடி பண்ணிட்டுக்கிறேன்னு ஹீரோ உடனே இருக்கிற எல்லாரையுமே சட்டு புட்டுன்னு என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதெல்லாம் அப்படியே போட்டுட்டு முதல்ல இந்த 78 ஆர்டரையுமே கிளியர் பண்றதுக்காக வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே சட்டு புட்டுன்னு வேலையை செய்ய சொல்றான். செய்யலாம் சொல்லல விட்டா ஹீரோ கடிச்சு வச்சிரும் போல. ஸோ அந்த அளவுக்கு அங்க இருக்கிற
எல்லா செஃப்பையும் வேலை வாங்கிக்கிட்டு இருப்பானா. ஆனா அதுவே சாண்ட்விச்சுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சிட்னி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. ஆனா அதை விட்டுட்டு ரிச்சி தன்னோட கேலிபரை கொஸ்டின் பண்ற மாதிரியான கேள்விகளை கேட்கிற காரணத்தாலே ரிச்சி கூட அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாளா. அந்த சண்டைங்கிறது ஒரு பாயிண்ட்லாம் அவ கையில இருக்கிற கத்தியை எடுத்துட்டு ரிச்சியை அப்படியே மிரட்ட ஆரம்பிப்பா. ஏன்டா டேய் என்ன திமிரு பேசிட்டு இருக்கிறியாடான்னு. பேரலா ஹீரோமே ஆர்டர்ஸ் வந்துருக்குது, ப்ராப்பரா எல்லாரும் வேலை பாருங்க வேலை பாருங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த மார்க்கஸுக்கு எந்த ஒரு ஆர்டரும் வரல போல. அவன் கேக் தானே பேக் பண்ற ஒருத்தன். ஸோ அதனால அவன் தனியா வேற ஒரு ஸ்பெஷலான ஒரு டோனட் ஒன்று ரெடி பண்ணியிருந்திருப்பான். அந்த டோனட்டை ஹீரோ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவான். அவன் அதை சொன்ன உடனே ஹீரோக்கு வரும் பார்க்கணும் கோவம். இது எடுத்து பின்னாடி சொருகிக்கடா, எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி விட்டு எரிஞ்சிட்டு போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண சொல்றா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு. அவ்வளவு இன்னசென்ட்டான ஃபேஸோட வந்த மார்க்கஸையே ஹீரோ இந்த அளவுக்கு பயங்கரமா கத்தி விட்டு இருந்திருக்கான் அப்படின்னா, அதே நேரத்துல தன்னை கோபத்தோட உச்சிக்கே கொண்டு போன ரிச்சியோட பின்பக்கத்தில் சிட்னி கத்தியால இறக்கி விட்டுருவா. ஜோக்கெல்லாம் இல்ல, உண்மையாலுமே கத்தியை வச்சு இறக்கிட்டு இனிமேலாம் என்னால இங்க வேலை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு அவளோட பேக்கெல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாளா. ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தான் போவா. ஹீரோக்கெல்லாம் சரியான காண்டாகும். ஏன்னா ஏகப்பட்ட ஆர்டர் வந்துகிட்டு இருக்குது, இருக்கிறவனுங்க ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. சிட்னி வேற தேவையில்லாம கத்தி எடுத்து குத்திட்டு சண்டை போட்டுட்டு வேற போயிட்டு இருக்கிறா. என்ன இலவடா இங்க நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி பயங்கரமா வெறுப்பாய் கத்திக்கிட்டு இருப்பானா. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணி மொத்தமா ஊத்தி முடிக்கிச்சு. ஹீரோ ஒரு கெட்ட கனவோட அப்படியே காலையில கண் விழிக்கிறான். அவனை சுத்தி ஏகப்பட்ட இந்த சமையல் குறிப்புக்கான புக்குகள்லாம் இருக்கும். ஆனா அந்த புக்கு எதையுமே ஹீரோ இனிமேல் தொடர மாதிரியே தெரியல. காலையில் எந்திரிச்சோன்னே முதல் வேலையாக கடைக்கு போகிறவன் இன்னைக்கு அந்த அடிக்ஷன் சென்டரில் இருக்கிற ஆளுங்க இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போகிறானா. ஹீரோ போகிற நேரம்னு பார்த்தா அங்கே யாருமே பேசல. ரேதர் வேற யாராவது பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, சரி இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்தாச்சு, இவ்வளோ நாளாக ஹீரோ இங்கே வந்துகிட்டு இருப்பானே தவிர அவனுக்குள்ளே இருக்கிற பாரத்தை அவன் என்றைக்குமே இறக்கி வைக்கிறதுக்காக அந்த விஷயங்களெல்லாம் வெளியே பேசுறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு அதை மாற்றுவங்கிற மாதிரி அங்கே வந்து நின்றுக்கிட்டு அப்படியே நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் பர்சனல் லைஃப்ல இருந்து. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஹீரோக்கும் அவங்க அண்ணனுக்கும் இருக்கிற காமனான விஷயம் அப்படின்னா இந்த சமையல் செய்கிறது தான். ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு சமையல்காரனாக மாறிட்டு ஒன்றா ஒரு கடையை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஐடியா. அதே மாதிரி தான் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் நாட்கள் போக போக என்ன காரணம்னே தெரியாமல் ஹீரோவோட அண்ணன் ஹீரோவை இந்த கடைக்கு சேர்த்து இருந்திருக்க மாட்டான். ஹீரோவை இந்த கடையை விட்டு போக சொல்லியிருந்திருப்பான். அந்த டைமில் ஹீரோ கொஞ்சம் யங்கான ஒரு ஆளாக தான் இருந்திருப்பானா. அவனுக்கு ஈகோ ட்ரிகர் ஆயிருந்திருக்கும். என்ன திறமை இல்லைன்னு சொல்லி அமுச்சுடுறையா இருப்பாரு, என் திறமைகளை வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடிங்கிற மாதிரி அவன் போயிருந்திருப்பான். ஸோ அப்படி போனவன் தான் அப்படி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் செஃப்பாக மாறி இருந்திருப்பான். ஆனால் அப்படி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் செஃப்பாக மாறி என்ன பிரயோஜனம். அவங்க அண்ணன் இறந்து போனதுக்கப்புறம் ஹீரோவால் அதை ஏற்றுக்கவே முடியாமல் அவனால் அந்த ஒரு செஃப் வேலையே வந்து கரெக்டாக கன்டினியூ பண்ண முடியாமல் இருந்திருக்கும். சரி இங்கே சும்மா உட்காந்து உழப்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அண்ணன் ஆசாசியாக பில்ட் பண்ண அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டையே நம்ம தொடர்ந்து எடுத்து நடத்தலாமேன்னு சொல்லிட்டு அப்படி தான் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்து நடத்திட்டு இருக்கிறேன். என்னால் சுத்தமாக முடியலப்பா அப்படின்னு மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே வெண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருப்பான். இதையெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ திருப்பி கடைக்கு போயிட்டு இப்படி அந்த ஓவரான ஆர்டர்ஸ் எதையுமே அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போயிருந்துருக்கும்ல. அதுக்கான ரீசன்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டிஷ்ஷஸ் அவங்க மெனுவில் வச்சது தான். அதை மெனுவில் வச்சது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அதை ஷார்ட் டைமுக்குள்ளே பண்ணுற அளவுக்கு இவங்ககிட்ட ஆளுங்க இல்லை. ஆகையால் இதுக்கு முன்னாடி இருந்த நார்மலான மெனுவையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற எல்லாரையும் ரொம்ப பொறுமையாக பேசிக்கிட்டு இருப்பானா. இன்னொரு பக்கம் சிட்னி சண்டை போட்டு வந்திருப்பா. அதே நேரத்தில் ஹீரோ கிட்ட மார்க்கஸ் திட்டு வாங்கின காரணத்தால் அவனும் வேலைக்கு போயிருந்திருக்க மாட்டான் போல. ஸோ சிட்னியோட வீட்டுக்கு மார்க்கஸை கூப்பிட்டு ரெண்டு பேரும் சும்மா சமைச்சிட்டு முதலாளியான நம்ம ஹீரோவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆப்வியஸாக ஹீரோ இவங்களெல்லாம் திட்டி விட்டது என்னமோ உண்மைதான். ஆனால் இருப்பினும் ஒரு நல்ல முதலாளி அப்படின்லாம் ஹீரோவை சொல்லிட முடியாது. ஆனால் ஒரு பயங்கரமான செஃப்ங்கிற விஷயத்த மறுக்கவே முடியாது. ஆகையால் ஹீரோ கிட்ட இருந்தால் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அதனால் நான் கண்டிப்பாக போவேன் தான் மார்க்கஸ் சொல்கிறான். இருப்பினும் சிட்னிக்கு தெரியல போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் இருக்கிறான். ஆனால் இவங்களோட கான்வர்சேஷனில் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி நம்ம சிட்னி இவ்வளோ திறமசாலியாக இருக்கிறதுக்கான காரணம் அவள் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்நேஷ்னல் கலினரி ஸ்கூலில் படிச்சிருந்துருப்பாளாமா. ஸோ பாதையிலே பிடிக்கல அப்படின்னு வந்திருப்பா. ஸோ ஒரு பெரிய ஸ்கூலில் ஒரு பெரிய குக்கிங் ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு திறமை இருந்திருக்குதுன்னா அப்போ உண்மையிலே சிட்னிக்கு திறமை இருக்குங்கிறது தான் அர்த்தம். கடையில் ஹீரோவும் அவங்க அண்ணன் எவ்வளவுதான் கடன் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. என்னடா இது அப்படின்னு தலையில் கை வச்சு கொண்டுட்டு இருக்கு. அப்போ டீனாவுமே எட்டி பார்த்துட்டு மன்னிச்சிடு தங்கம், மைக்கேல் இந்த கடையை பார்த்துக்கிட்டு இருந்த டைமில் வரவு செலவு எல்லாத்தையுமே அவன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். நாங்கள் எதுலேயுமே மூக்கு நுழைச்சது இல்லை. ஸோ அதனால் என்னால் இப்போதைக்கு உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இருப்பினும் மைக்கேல் சாகருக்கு கொஞ்சம்
மாசங்களுக்கு முன்பாக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வாங்குற அளவுக்கு கூட மைக்கேல் வந்து செலவு பண்ணாம பயங்கரமா கஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சான் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் கஞ்சம்லாம் பிடிக்கல, அவன்கிட்ட காசு இல்ல. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காசுக்காக அந்த ஜிம்மி இருக்கிறான்ல, ஸோ அவன் வந்து கடன் கொடுத்துருப்பான்ல, அவனோட ஆளுங்க அவனுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க ஒரு சின்ன பார்ட்டி ஹோஸ்ட் பண்றாங்க போல. அதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஹீரோவும் ரிச்சியும் சும்மா வெளியில் நின்றுக்கிட்டு அப்படியே கதையெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அப்போ ரிச்சி வருத்தப்படுறான். உங்க அண்ணனுக்கு ட்ரக் அடிக்ஷன் பழக்கம் இருந்துச்சுடா, நான் தான் ஒரு ஃப்ரெண்டா அவனை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இருப்பினும் அவன் ட்ரக் அடிக்க கூடாதுன்னு அவனை ஒரு 2-3 நாள் சேர்லாம் கட்டி போட்டு வச்சிருந்திருக்கேன். அப்படி இருந்தாலுமே எதுவுமே நடக்கல. நான் என் ஃப்ரெண்டை காப்பாத்திருக்கணும் அப்படின்னு வருத்தப்படுறான். ஆனா அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்திலே கடைக்குள்ள ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி தெரியுதா. ஆஹா, இங்க அடிச்சுக்கிட்டு செத்துறாதீங்கடான்னு உள்ள போய் அவங்கள தடுக்க பார்த்தா ஹீரோட வாய் மேலே ஒரு பஞ்சு விழுகுது. அவள் தான் ரிச்சி காண்டாயிட்டு அச்சவனை வச்சு ஒரு அடி அடிக்கிறான், படுத்துட்டான். அப்புறம் என்ன அட்டெம்ப்ட் மர்டர்னு ரிச்சியை கொண்டு வந்து ஜெயிலில் வச்சிருந்துருக்காங்களா. ரிச்சி ஒரு பையனை அடிச்சிருந்தான்ல, ஸோ அவன் இப்போதைக்கு மயக்கத்தில் தான் இருக்கிறான். எங்கேயாவது அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவள் தான் ரிச்சி ஜெயிலுக்கு கிளம்ப வேண்டியதான். அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது. போலீஸ் சொல்ல வந்துட்டு அவன் ஒன்றும் சாகலை, நீ இப்போதைக்கு ஃப்ரீ தான், கிளம்பு, காத்தும் பக்கம் வீசுதுங்கிற மாதிரி அவனை அனுப்பி விடுறாங்க. ரிச்சியை கூட்டிட்டு போறதுக்காக ஹீரோவும் நைட்ல இருந்தே அங்கதான் தூங்கிக்கிட்டே உட்காந்துருப்பான். ஸோ அவனை எழுப்பி விட்டுட்டு அப்படியே 2 பேரும் நேராக ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ஆஸ் யூஷுவல் இன்னைக்குமே வேலையை ஒன்றும் நிறுத்தலாம் முடியாது. ஹீரோவும் மார்க்கஸ் திருப்பி வந்திருப்பானா, அவனை போய் மீட் பண்ணி பேசும்போது நேற்று அவங்க 2 பேருக்குள்ள நடந்த அந்த பிரச்சனைங்கிறது ஸ்டில் அந்த ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டியை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்படி இருக்கக்குள்ள ஹீரோவுக்கு ஒரு சின்ன பேக்கெட் நோட் மாதிரி ஒன்று கிடைக்குது. அதில் ஏதோ சில ரெசிபிலாம் எழுதுன மாதிரி தெரியுதா. என்ன இது அப்படின்னு யோசிச்சானோ, சரி இது அண்ணன் தான் எழுதியிருந்திருப்பான் போல, ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு நேராக கிச்சனுக்கு போயிட்டு சமைக்கலான்னு இருந்தவன் அடுப்பை பற்ற வச்சு சிகரெட்டை அதில் பற்ற வைக்கலான்னு இருக்க அவள் தான் அந்த இடத்துல குபு குபுன்னு நெருப்பு பிடிச்சிக்கும். நல்ல வேலை அங்கே வேலை பார்க்குற மற்றவங்களாம் வந்துட்டு தீயை அணைச்சிட்றாங்க. அப்போது ரிச்சி இருக்கிறான்ல, ஸோ அவன் ஹீரோ கிட்ட கொண்டு வந்து ஒரு என்வலப் ஒன்று கொடுப்பான். அதை எடுத்துகிட்டு ஏதாவது பெரிய லெட்டராக இருக்கும் போல, ஏன்னா ஹீரோவும் தனியாக வந்து பிரித்து பார்க்குறான். ஆனால் அதில் வெறும் ஒரே ஒரு கார்டு மட்டும்தான் இருக்கும். ஹீரோவோட ஃபேமிலி வந்து ஸ்பெகட்டி அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் டிஷ்ஷை தான் லைக் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க போல. அதை மென்ஷன் பண்ணி தான் அந்த ஒரு கார்டில் போட்டிருந்துருக்குமா. ரைட்டு, அப்போது ஸ்பெகட்டி சமைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ மறுபடியும் கிச்சனுக்கு போனவன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு சமைக்கலாங்கும்போது இந்த கேனில் டொமேட்டோ சாஸ் வச்சுருந்துருப்பாங்கல்ல, அதை எடுத்து அவன் ஊற்றுறான். பார்த்தா அதுக்குள்ளே வேற என்னமோ ஒன்று பண்டில் மாதிரி இருக்குது. என்னடானா காசாக இருக்கும். ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சி, எவன்டா அது கேனுக்குள்ளே காசு வச்சதுன்னு. உடனே மற்ற எல்லா செஃப்பையும் கூப்பிட்டு இருக்கிற எல்லா கேனையுமே ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே காசு இருக்குது. சரியான நேரத்தில் சிட்னியுமே உள்ளே வருவாளா, வந்து என்னடா காசு நீட்டிக்கிறீங்கன்னு அவளே ஷாக் ஆக ஹீரோ சிட்னியை பார்த்து புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறோம் வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஏன்னா இப்போ இவங்க ரெஸ்டாரண்ட்டோட பேருங்கிறது பீஃப் அப்படிங்கிறது. ஸோ அந்த பீஃப்ங்கிற நேமை எடுத்துட்டு இவங்க வந்து த பேர் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இப்போ ஒரு புத்தம் புதிய ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற அளவுக்கான காசுங்கிறது இவங்க கிட்ட இருக்கு. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஹீரோ அவங்களோட ஃபேமிலி டிஷ்ஷான அந்த ஸ்பெகட்டியை இருக்கிற எல்லாருக்கும் அங்கே சமைச்சு கொடுக்க அங்கே இந்த ஒரு சீசனே முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களை, இதோட சீசன் 1 முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ப்ளஸ் இந்த வீடியோவோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நான் அடுத்தடுத்த சீசன்ஸ் போடலாமான்னு முடிவு பண்ணிக்கிறேன். யா, தேங்க்யூ.